நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் 3 மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஏப்ரல் மாதமே பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா மாநிலத்துக்குமே சுற்றறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான கோதுமை மற்றும் அரிசி போன்றவற்றை ஏப்ரல் மாதத்திலே ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அப்படின்னா அதை புதுசாக வந்து கோதுமை அரிசி எல்லாமே வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க. அதனால் பழைய பொருட்களை வந்து கூடிய விரைவில் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால சிரமத்தை ஒட்டி முன்கூட்டியே பொருட்களை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லா மாநிலத்துக்குமே மத்திய அரசு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது தமிழகத்துக்கு அமலுக்கு வருமா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். முதல் அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி எல்லாருமே போயிட்டு கைரேகை வந்து வச்சாகணுங்க. யாராச்சும் கைரேகை இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெயர் வந்து நீக்கப்படும். அதனால் உங்களுக்கு சிரமம் இருக்கும். அதனால் யாரெல்லாம் இன்னும் கைரேகை வைக்காமல் இருக்காங்க, இகேஒய்சி பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க ரேஷன் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு கைரேகை வந்து வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் பெயர் நீடிச்சிருக்கும். இது ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோடை காலத்தை முன்னிட்டு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறவங்களுக்கு சிரமம் இருக்கும், வெயிலின் தாக்கம். அதன் காரணமாக நிறைய இடங்களில் வந்து ரேஷன் கடைகளில் நிழற்கூடை மாரி வந்து போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகிற கஸ்டமர்களுக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காலையில் 7 மணிலேருந்தே வந்து பொருட்களை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து பொருட்களை கொடுக்க சொல்கிறாங்க. மதியம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தமிழக சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த உணவுப் பொருள் வழங்கத்துறை வந்து ஆட்சியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வயசானவங்க, முதியவர்களுக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பொருட்களை அனுப்புங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதாங்க மூணாவது அப்டேட். இதான் 3 அறிவிப்பை உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.